பாரதி சொல்லுங்கம்மா. இந்தா. என்னதும்மா? அதாவது ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்க போன உடனே நமக்கு முன்னாடி போறது வந்து ஆட்டு கல்லும் அம்மி குழவியும் தான். திருகு இந்த மாதிரி தான் போகும். இப்ப யார் வீட்லயும் அதனால என்னெல்லாம் ஃபிளாட் சிஸ்டம் வந்ததுனால எங்கேயும் போறது இல்லை. அதனால எங்க ராஸ் குக்வேர் இந்த மாதிரி அழகா ஒரு செட்டை ரெடி பண்ணிருக்காங்க. நீங்க யாருக்காவது கிரகப்பிரவேசம் இல்ல நல்ல அந்த வீடு சுபிட்சமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து இந்த மாதிரி செட்டு வாங்கி அழகா நீங்க வந்து கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்குமா. இது நான் வந்து சும்மா கூட போய் ஒரு ஷோ பீஸா வைக்கலாம். தாராளமா. அதுக்கப்புறம் பாருங்க வீடு சும்மா அப்படியே ஃப்ளரிஷிங்கா ஆயிடும். தேங்க்யூமா. இது வந்து நல்ல வெயிட் இருக்கு. இது வந்து சும்மா ஏதோ ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பொருள் அழகா கொடுத்துருக்காங்க. ஆமா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறேம்மா. நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அது கூடமா இருங்க. அதுக்கு வந்து எப்படியும் நீங்க வந்து எங்க தனித்தனியா வச்சு ஏதாவது காணா போயிடும் இல்லையா, அதுக்காக ஒரு அழகான ஒரு ட்ரே பாருங்க. ஒரு போட் சைஸ்ல அழகா பண்ணிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசா ஆரம்பிச்சு அதே மாதிரி சின்னதா முடிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம வெள்ளி கில்லி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் வந்து இது வந்து ஒரு விண்டேஜ் மாதிரி. நாளைக்கு உங்களோட பசங்களுக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. நான்லாம் எங்க வீட்டுல இதை ஆட்டியிருக்கேன். ஒரு பயறு போட்டு அரிசி உப்புமாக்கெல்லாம் இதுல தான் நாங்க திரிப்போம். இது வந்து அழகா பாக்கு இடிக்கிறது மாதிரி இருக்கு. இது வந்து உரல், இது உலக்க. ஆமா, இது வந்து உரல், இது அம்மி. இது எல்லாமே நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரிஜினலா. இப்ப வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது என்னன்னே தெரியாது. அட்லீஸ்ட் மினியேச்சர்ஸ்ல நீங்க காமிக்கலாம்.